புதுவை மாநில வளர்ச்சிக்காக நிதி பெறுவதற்கு விரைவில் மத்திய அரசை அணுக உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கட்சி துவங்கி ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுள்ளார் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி. புதுச்சேரி மாநில முதல்வராக பொறுப்பேற்றுள்ள அவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்தது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 31% ஓட்டுகள் பெற்று முதன்மை கட்சியாக உள்ளது என்று கூறினார். மேலும் புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசிடமிருந்து நிதி பெறுவதற்காக விரைவில் டெல்லி செல்ல உள்ளதாகவும், அப்போது காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்திக்க இருப்பதாகவும் ரங்கசாமி தெரிவித்தார். எங்களுடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் 17 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் 31% வாக்குகளை பெற்று முதன்மை கட்சியாக புதுச்சேரியில் திகழ்கின்றது என்பதை கூறிக்கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்திய அரசிடமிருந்து அதிக நிதியை பெறுவதற்கான நடவடிக்கையை எங்களுடைய அரசு எடுக்கும். நிச்சயமாக பார்ப்பேன். எல்லா மத்திய அமைச்சர்களையும் பார்ப்பேன். எங்களுடைய புதிய கட்சி அதிக இடங்களில் மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று இருக்கிறது. அதற்காக எங்களுடைய மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி அவரிடம் ஆசி பெறுவதற்காக, வாழ்த்து பெறுவதற்காக அவர் நிச்சயமாக நான் சந்திப்பேன். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்திப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ரங்கசாமி பதிலளிக்க மறுத்துவிட்டார்.